இந்தியால வரதட்சணை கொடுமைனால நெறைய பெண்கள் பார்த்தோன்னா, சூசைட் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்தியால டவுரின்னு ஒண்ணு இருந்ததா? இல்ல ரீசென்ட் டைம்ல தான் அது எவால்வ் ஆயிச்சான்னு பார்ப்போம். இப்ப ரீசென்ட் டைம்ல ஒரு நியூஸ் வைரலா போயிட்டுருக்கு. ரித்தன்யா கவின் குமார்ன்னு. திருப்பூர சேர்ந்த இவங்க வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க கல்யாணமும் ஒண்ணும் சும்மா சொல்லக்கூடாது. செம்ம கிராண்டா நடந்திருக்கு. மாப்பிள்ளைக்கு பார்த்தோன்னா, ஒரு 300 சவரன் நகை போட்டிருக்காங்க. 70 லட்ச ரூபாய்ல எஸ்யூவி கார் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அந்த கல்யாண செலவே பார்த்தோன்னா, ஒரு 2 கோடி அளவுக்கு போயிருக்காம். இவ்ளோ செலவு பண்ணி நடத்தின கல்யாணம் பார்த்தா சக்சஸ்ஃபுல்லா ஆவல. ஒரு 6 மாசம் ஜூன் பார்த்தோன்னா, அந்த ரித்தன்யான்றவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இஷ்யூ வந்து இப்ப இன்டர்நெட்ல பயங்கரமா இருக்கு. என்னன்னா, அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு 7 வாய்ஸ் மெசேஜ அவங்க அப்பாக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த வாய்ஸ் நோட்னால தான் இது வந்து இப்ப மிகப்பெரிய வைரல் நியூஸா மாறியிருக்கு. என்னன்னா, அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. அந்த 7 வாய்ஸ் நோட்லயுமே அவங்களோட பெயின் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அவங்க பார்த்தோன்னா, நம்ம நினைப்போம் இந்த மாரி சூசைட் பண்றவங்கலாம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யோசிக்கிறாங்க. எதுக்குடா போய் ஒரு வாழ்க்கைய முடிச்சுக்கிறீங்க? கொஞ்சம் யார்கிட்டயாவது மனச விட்டு பேசியிருந்தனா எல்லாம் சரியா இருக்குமே! அப்டின்ற மாரி சொல்லுவோம். இவங்களோட அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கேட்டனா, கண்டிப்பா நமக்கே அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கு. என்னடா நம்ம அவ்வளோதான் போல நம்மளோட வாழ்க்கை இங்க முடிஞ்சிருமான்ற மாரி அவங்களோட அந்த வாய்ஸ் நோட்லாம் பார்த்தோன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த கவின் வீட்ல பார்த்தோன்னா நகை கேட்குறாங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா, இந்த ரித்தன்யா வீட்ல சொல்லியிருந்தாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 200 சவரன் போடுறேன் அப்படின்னு. இதுதான் மேக்ஸிமம் கல்யாணத்தில நடக்கிற ஒரே பிரச்சனை. இத வந்து நம்ம சரி பண்ணிட்டாலே இந்த ஆஃப்டர் மேரேஜ் ஃபேமிலிக்குள்ள இஷ்யூவே வராது. ஏன்னா நெறைய கல்யாணத்தில பார்த்தோன்னா ப்ராமிஸ் பண்ருவாங்க. இந்த மாரி மாப்பிள்ளைக்கு நாங்க இவ்வளோ பண்றோம், அவ்வளோ பண்றோம்ன்னு. அது நடக்காதப்ப தான் அந்த மாப்பிள்ளை வீட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, "போ உங்க அப்பா கிட்ட போய் வாங்கிட்டு வா. என்ன சொன்னீங்க? இது போடுறேன், அது போடுறேன்னீங்க. இப்போ ஒண்ணுமே நடக்கல. போய் வாங்கிட்டு வா, போய் வாங்கிட்டு வா." நம்ம நெறைய படத்தில கூட பார்த்துருப்போம். மாப்பிள்ளைலாம் பார்த்தோன்னா, பொண்ண கொண்டு வந்து வீட்ல விட்டு போயிடுவாங்க. "எதுக்கும்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு?" கேட்டா, "மாப்பிள்ளை இந்த நகைய கேட்டாரும்மா. நீங்க போடுறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, போடலல்ல. அதான் மாப்பிள்ளை கொண்டு வந்து என்ன வீட்ல விட்டு போயிட்டாருன்னு." இந்த மாரி நெறைய படத்தில நம்ம சீன்ஸ் பார்த்துருப்போம். அதே விஷயம் தான் இங்க நடந்திருக்கு. இவங்களும் கல்யாணத்தில ப்ராமிஸ் பண்ணத வந்து குடுக்கலன்ற மாரி இந்த பையன் வீட்டு சைட்லேருந்து பிரஷர் போடுறாங்க. இவங்கள வந்து அப்யூஸ் பண்றாங்க, பிசிக்கலா அடிக்கிறாங்க. இந்த மாரி கொடுமைலாம் நடந்தும்போது இவங்க வீட்ல போய் சொல்றாங்க, "அம்மா இந்த மாரிலாம் நடக்குது, அப்பா இந்த மாரிலாம் நடக்குதுன்றப்ப" காமனா எல்லார் பொண்ணு வீட்லயும் சொல்ற ஒரே டயலாக் தான் இங்கேயும் சொல்லுவாங்க. "அட்ஜஸ்ட் பண்ணி போம்மா, பொறுத்துக்கோம்மா, கல்யாணம்னா இப்படிதாம்மா இருக்கும்." அப்படி இப்படின்னு சொல்லி இவங்கள கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்க. பட் இந்த சைடு பார்த்தோன்னா, இவங்களுக்கு டெய்லி கொடுமை நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாதவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க தனியா கார் எடுத்துட்டு போய் இந்த பூச்சி மருந்து மாரி வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு 7 வாய்ஸ் நோட்ட அவங்க அப்பாக்கு அனுப்பிட்டு அந்த கார்லயே இறந்துடுறாங்க. அந்த வாய்ஸ் நோட்ல அவங்க சொன்ன விஷயம்லாம் பயங்கர கிளியரா இருந்தது. இந்த மாரி, "அப்பா எனக்கு வந்து இவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்க. என்னால இதுக்கு மேல சமாளிக்க முடியல. இது வந்து உங்களுக்கு நான் அசிங்கப்படுத்துற மாரி இருக்கு." அவங்க வந்து என்னென்னமோ சொல்றாங்க. அந்த விஷயம்லாம் கேட்கும்போ அவங்க பயங்கர பிராக்டிகலா திங்க் பண்ற பொண்ணு மாரி தான் இருந்தது. பட் எதுனால இந்த ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த மாரி, "அப்பா நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். இதுக்கப்புறம் எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம். எனக்கு இந்த பிரச்சனைய கொண்டு போ முடியாது. எனக்கு வந்து இன்னொரு மேரேஜ் கூட பண்ணிக்க என்னால முடியாது. நான் வந்து அப்படி என்னால இருக்க முடியல. நான் ரொம்ப அப்யூஸ் பண்றாங்க, மென்டலா பண்றாங்கன்னு" சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க கீ டீட்டெயில்ஸ் மாரி குடுக்குறாங்க. "அப்பா என்னோட வீட்டுக்கு போனீங்கன்னா, கட்டில் கீழ ஒரு ரெட் கலர் பேக் இருக்கும். அந்த பேக்ல ஒரு கீ இருக்கும். அது வந்து பீரோவோட கீ. அந்த பீரோல கீழ ஒரு ட்ரா இருக்கும். அத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க எனக்கு குடுத்த கம்மலு, கொலுசு, நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு போட்ட செயினு" அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க ப்ரிப்பேரா எடுத்து வச்சுட்டு இந்த வாய்ஸ் நோட்ட அனுப்பியிருக்காங்க. அந்த வாய்ஸ் நோட்லாம் பார்த்தோன்னா, ஒரு 23 நிமிஷம் இருக்கு. அந்த 23 நிமிஷமும் அவங்க பதட்டமாலாம் பேசல. நல்லா கிளியரா, "இதுதான் நடக்குதுப்பா. இந்த மாரி நடக்குது. இதுக்கு மேல என்னோட லைஃப் என்னால கன்டின்யூ பண்ண முடியல. சாரிப்பா, நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லி அந்த வாய்ஸ் நோட்டும் முடியுது. அவங்க பார்த்தோன்னா அந்த கார்லயே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றதுக்குள்ளே அவங்க வந்து இறந்துட்டாங்கன்ற மாரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ பொண்ணு வீட்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கவின், அவங்க அப்பா, அவங்க அம்மா 3 பேரையும் வந்து கஸ்டடிலாம் வச்சு இந்த கேஸ் வந்து இப்போ போயிட்டுருக்குது. இது ஒண்ணும் இந்தியால ஃபர்ஸ்ட் நியூஸ் கிடையாது. 2022ல பார்த்தோன்னா, ஒரு 6500 டவுரி கேஸஸ் மட்டுமே நடந்திருக்கு. அதுல நெறைய பொண்ணுங்க இறந்தும் போயிருக்காங்க சூசைட்ல. மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பண்ற டார்ச்சர்னால. இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது, என்ன டவுரி வந்து இந்தியால இவ்ளோ பாரம்பரியமா நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? ஏன்னா நமக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதுனாலே டவுரின்றது மாப்பிள்ளை வீட்டுக்குலாம் ஒரு பெருமையா நினைக்கிற விஷயம். பொண்ணு எவ்வளோ போட்டாங்க? மாப்பிள்ளைக்கு என்ன குடுக்குறாங்க? காரா? பைக்கா? நம்மளே கூட கேட்போம். என்ன மச்சான் பொண்ணு வீட்ல என்ன குடுக்குறாங்கன்ற மாரி. இவ்ளோ பெருமையா நம்ம நெனச்சிட்டு இருக்கோமே, இது என்ன இந்தியால ஃபாலோ பண்ண ஒரு ட்ரெடிஷனா பார்த்தா, இந்தியாக்கும் டவுரிக்கும் சம்மந்தமே இல்லையாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தோன்னா, டவுரின்ற கான்செப்ட் கிடையாது. ஸ்ரீதனம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அம்மாவோட நகை, அம்மாவோட ஜுவல்ஸ், அம்மாவோட வெல்த்லாம் பார்த்தோன்னா, பொண்ணுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம நெறைய படத்துல பார்த்துருப்போம். புதுசா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வருதுன்னா, அவங்க பாட்டி வந்து குடுப்பாங்க ஒரு வலை மாரி. "இந்தாம்மா, இது என்னோட மாமியார் எனக்கு போட்டாங்க. இது இனிமே உனக்கு." அப்படின்ற மாரி ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு ஜுவல் வந்து அடுத்த பொண்ணுங்களுக்கு அப்படியே மாறி வந்துட்டே இருக்கும். அதே மாரி தான் பார்த்தா ஸ்ரீதனம்ன்ற பேர்ல அப்ப இருந்தது. அப்ப வந்து பொண்ணுங்களுக்கு ஜுவல்ஸ் இந்த மாரி வெல்த்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து அப்போல்லாம் வந்து நிலம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நிலத்தை டிவைட் பண்ணவே மாட்டாங்களாம். ஸோ நிலம்னு ஒன்று இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். பொண்ணுக்கு பையனுக்குலாம் டிவைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதில் வர ஏதாவது இப்போ விளைச்சல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து பொண்ணுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த பொண்ணு இன்கேஸ் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரும்போது இந்தாம்மா இந்த மூட்டை அரிசி உனக்கு தான் நம்ம வயலில் விளைஞ்சதுன்னு சொல்லி அந்த மாதிரி கிஃப்டாக கொடுக்குற ஒரு ட்ரெடிஷன்ஸ் தான் இருந்தது. டவுரி எப்படி இந்தியாவில் ஃபாலோ பண்ணலன்னு சொல்கிறாங்கன்னா 300 பிசியில் கிரீக் ரைட்டர் ஏரியன் வந்து இந்தியா வந்தப்போ எழுதியிருந்தார் இந்த மாதிரி இங்கே வந்து டவுரி மாதிரிலாம் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, பொண்ணுங்களுக்கு கிஃப்ட் தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இந்த டவுரி சிஸ்டமே எங்கே ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா இந்த பிரிட்டிஷ் ரூல் பண்ணதுக்கு அப்புறம் தான். இந்த பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா பொண்ணுங்களுக்குலாம் வந்து நிலத்துல எந்த பங்கும் கிடையாது, அந்த வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த நிலம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா பொன் குழந்தெல்லாம் பிறந்தா நமக்கு வந்து ஐயோ இது செலவு, இது கல்யாணத்துக்கு மட்டும்தான் பண்ணணும், நம்ம இதனால நமக்கு எந்த லாபம் இல்லை அப்படின்னு அப்போதான் இந்த பொன் குழந்தையெல்லாம் கொல்ற காலமாக இருந்தது போல். அப்போல்லாம் வந்து பசங்க தான் பயங்கர டிமாண்டு. ஏன்னா பசங்க இருந்தாங்கன்னா பசங்களுக்கு லேண்டும் கிடைக்கும், நல்ல காசும் கிடைக்கும், டவுரின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் டைம் சேஞ்ச் ஆக ஆக இந்த ஸ்ரீதனம்ன்றது போய் டவுரி சிஸ்டமாக மாறுது. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. டவுரி சிஸ்டம் ஃபர்ஸ்ட்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகுதுன்னா அந்த நம்மளோட பொண்ணு போகிற வீட்டில் கஷ்டப்படக்கூடாது. இப்போ வந்து நிறைய பேர் பீரோ கட்டெல்லாம் எதுக்கு கொடுப்பாங்கன்னா நம்ம பொண்ணு வந்து இன்னொரு வீட்டுக்கு போகுது, அங்கே போயிட்டு எனக்கு பீரோவில் துணி வைக்கணும், கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாதுன்னா நம்மளே ஒரு பீரோ கொடுத்து அனுப்பணும். அப்போ வந்து இது எங்கள் அப்பா வீட்டு பீரோ, அதனால் நான் இதில் எல்லாம் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரைட்ஸ் மாதிரி இருந்தது. அப்படி தான் வந்து காசெல்லாம் கொடுத்தாங்க. இன்கேஸ் நம்ம பொண்ணு வந்து விடோ ஆகிடுச்சுன்னா அவள் வந்து யார்கிட்டையும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காக கஷ்டப்படக்கூடாதுன்னா ஐயோ நம்ம வீட்டில் வந்து காசெல்லாம் கொடுக்கறது, நகையெல்லாம் கொடுக்கறது, இதை வச்சு நீ சமாளிச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி. ஆனால் அது காலப்போக்கில் எப்படி மாறிடுச்சுன்னா நம்ம வந்து நகை பணம் எல்லாமே மாப்பிள்ளையோட ஸ்டேட்டஸு மாப்பிள்ளையை பொறுத்து தான். இப்போ டாக்டர் மாப்பிள்ளனா ஒரு பட்ஜெட்டு, இன்ஜினியர் மாப்பிள்ளனா ஒரு பட்ஜெட்டு, கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ளனா இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் டவுரி எப்படி கொடுக்குறோன்னா பொண்ணுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம், மாப்பிள்ளை வீட்டில் தான் கொடுக்குறோம். ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் கேட்கும் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு எங்கங்க பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் போட்டு அனுப்புங்க, உங்கள் பொண்ணு நல்லா ஜம்முன்னு போகணுன்னா ஒரு காரை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இப்போ ஃபுல்லாகவே மாப்பிள்ளை சைடு தான் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ டவுரின்றதே மிகப்பெரிய ப்ராப்ளமாக மாறிட்டுருக்கு. இந்த டவுரி வந்து ட்ரெடிஷன் ஆனதுக்கு ரீசனும் இந்த பிரிட்டிஷ்காரங்க தான். ஏன்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டவுரியை ட்ரெடிஷன் பண்ணுறோம். இந்த டவுரி கொடுமையால் சாவுறவங்க எல்லாமே இப்போ ஹிந்து ட்ரெடிஷன் மாதிரி மாற்றிட்டு வராங்க. இந்துலலாம் பார்த்தோன்னா டவுரி வாங்குறாங்க அதனால தான் சாவுறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக அது ஹிந்து ட்ரெடிஷனும் கிடையாது, அது இந்தியாவிலே கிடையாது, இந்த பிரிட்டிஷ் பண்ண வேலை தான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்தியாவில் டவுரியில் சாவுறவனை விட பிரிட்டிஷில் இந்த லைஃப் இன்சூரன்ஸ்க்காக கொல்லப்படுறவங்க தான் அதிக பேராம். அங்கே வந்து நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் தானே, எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அதனால் ஹஸ்பண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்க ஒய்ஃபை கொன்றுவாங்களாம், கொண்டுட்டு அந்த இன்சூரன்ஸை காசு வாங்கிடுவாங்களாம். இந்தியாவில் டவுரியால் சூசைட் பண்ணுறவங்களோட இந்த இன்சூரன்ஸ்க்காக ஒய்ஃபை கொல்றவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, அது அவங்க ட்ரெடிஷன்ஸ்லையும் வர மாட்டேங்குது. நம்ம ஆளுங்கிட்ட இருக்க கெட்ட பழக்கமே தான். பழைய காலத்தில் எவனோ ஒருத்தன் எதையோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், அது என்னன்னு கூட தெரியாமல் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன வேணால் சொல்லலாம், டிஜிட்டல் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சுன்னு. ஆனால் கல்யாணம் வந்தால் கண்டிப்பாக டவுரின்றது இருந்துட்டு தான் இருக்குது. நிறைய ஃபேமிலிலாம் பார்த்தோன்னா நம்ம கல்யாணத்துக்கு போகும்போதே தெரியும், அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க, கார்லாம் வெளியே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லா இடத்துலையுமே பையனுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஓ காரா, பையனுக்கு என்ன நகையா, ஓ வீடா, இடமா அப்படின்னா நமக்கு அப்பா சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஸ்டேட்டஸாக மாறிச்சு. ஆனால் அதுதான் பார்த்தோன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பொண்ணுங்களுக்கு அவங்க பண்ணுற ஃபிசிக்கல் வைலன்ஸ் ஆகுது, ஹராஸ்மெண்ட் ஆகுது. அது நம்ம ஹியூமன்ஸுக்கே உண்டான வழக்கம் தான் இது. இதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. சும்மா ஒருத்தர் எதுவுமே இல்லாமல் லைனில் நிற்க ஆரம்பித்து ஒரு 4 பேர் நின்றாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக போய் லைனில் நிற்போம், எதுக்குன்னே தெரியாமல் நின்றுட்டு இருப்போம். அது நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட நேச்சுரலாகவே இருக்குது. ஒருத்தங்க ஆரம்பித்தாங்கன்னா அது தொடர்ந்து பண்ணுறது. இந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாமே அப்படி தான். எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ புதுசாக யாராவது வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு நினச்சா கூட அதெல்லாம் பண்ணாதீங்க, சேஃப் இல்லை, ஒழுங்காக படிங்க, வேலைக்கு போங்க, அந்த மைண்ட் செட்டு நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட எப்பவுமே இருக்குது. இந்தியாவில் நடக்கிற டவுரி டெத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மேரேஜில் நீங்கள் டவுரி வாங்குவீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.